மா சாந்தி நீங்க தானே? நான் சாந்தி. குமார் யாரு? குமார் என் வீட்டுக்காரர். ஸ்ரீஜாங்கர் யாரு? என் பொண்ணுதான்ப்பா. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். ஹலோ எங்கடி இருக்கற? ஸ்ரீஜாங்கர் பேர்ல எடுத்துலாம் போலோ. என்ன வாங்குறீங்க? நீ லோன் வாங்கி இருக்கற, லோன் வாங்கி இருக்கற சொல்லிட்டு இங்க 2 பேர் வந்திருக்காங்க. வா வீட்டுக்கு வா, வெள்ள நிக்காங்க பாரு வா. சீக்கிரம் வா. லோன் கட்ட வக்கல யாரோ பிளாக் பண்ணிட்டீங்களா? அம்மா இருமா சாப்பிடுறவங்க. புரியுதா? நான் பொண்ணு வாங்கி இருக்கறேன். வாயை மூடி சும்முடி கம்முனு இருக்கறோம். வாயை மூடி சும்முடி கம்முனு இருக்கறோம். அம்மா புரியுதா? ஆபீசர்மா மரியாதை ஆபீசர். நான் ஆபீசர், மயிர் ஆபீசர். நாங்க எல்லாரையும் நாங்க பாப்போம். அஜாலக்கா உஜாலா டென்டா நிப்பா. லோன் வாங்குறேன்னு சொல்லி சொல்றேன். பொண்ணு போட்டு அடிக்கிறா. 1 லட்சம் லோன் வாங்கினது உண்மையா இல்லையா? ஆமா வாங்குனேன். உள்ள புந்தல இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கண்டென்ட் தான். ஸ்ரீஜாங்கிறவங்க வந்து அவங்களுடைய அம்மாவை வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணும்போது தான் ஒரு கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு சில டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸ்ரீஜா அவங்க நேம் மென்ஷன் பண்ணி, அவங்க அம்மா அப்பா பேர் மென்ஷன் பண்ணி ஸோ வந்து லோன் வாங்கின மாதிரி நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து அவங்க அம்மாவை நம்ம நம்ப வைக்க போகிறோம். உங்கள் பொண்ணு லோன் எடுத்த மாதிரி அவங்கள போய் வீட்டை நாங்கள் ஜப்தி பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச போகிறோம். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொண்ணுக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ஸ்ரீஜா, நாங்கள் லொக்கேஷன் வந்துட்டோம். ஓகே அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். வாங்க கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. A few moments later. எங்க வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அதான் ஒரு இன்ட்ரோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கேமரா செட் பண்ணிட்டீங்களா? பக்கா தானே? வெளியில 2 கேமரா வச்சிருக்கேன், ஹால்ல வச்சிட்டீங்க. இவருங்க உங்கள் பேரில் வந்து டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் லோன் எடுத்த மாதிரி. இது ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மா அப்பா பேர் கரெக்டாக பார்க்குறீங்க. கரெக்ட் தான். ஸ்ரீஜா நல்லா இருக்குங்க. ஸ்ரீஜா குமார் சாந்தி ஓகேவா போட்டு இது இஎம்ஐ சார்ஜஸ் போட்டு வச்சுருக்கோம். கைஸ் என்ன நடக்குமோ தெரியல. இவங்க பேர் தான் வந்து ஸ்ரீஜா. ஸோ வந்து இவங்க அம்மா தான் நீங்கள் ப்ராங்க் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் போன பிறகு உங்கள் பேர் இந்த டாக்குமெண்ட்லாம் காட்டி கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்கள் அம்மாவை கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து நான் சொல்லி கொடுத்தேன்ல அந்த மாதிரி பேசிருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து வந்தோன்னே எங்கள்கிட்ட சண்டை போடுங்க. சார் எதுக்கு சார் வந்தீங்க அப்படின்னு அப்படி எங்கள்கிட்ட சண்டை போடுங்க. சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸில் விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. கடைசியாக உங்கள் அம்மா சமாதானப்படுத்துறீங்களா? ஆக்சுவலி எங்க அம்மா கோவம் வராது. இது வரைக்கும் என்ன அடிச்சது கூட கிடையாது. என்ன சொல்றீங்க? நிஜமா அடிச்சது கிடையாது. சரி, ஏதாவது தப்பு பண்ணா கூட 2 வார்த்தை என்னம்மா சரிம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, தவிர சண்டை போட்டதே கிடையாது. இன்னைக்கு அந்த கோவத்தை முழுமையா வெளியே எடுக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நாங்கள் கேமரா வச்சுட்டிங்களா, நாங்கள் போய் ஆன் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஆன் பண்ணல இல்லை வேஸ்ட்டாக டியூரேஷன் போடும். நாங்கள் போயிட்டு ஆன் பண்ணிக்கிறோம். மைக்குங்க. ஐயோ சாரிங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேங்க. சீக்கிரம் எடுத்துறாங்க. பார்த்து போங்க. A few minutes later. எல்லாம் ரெடியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, கார்லேயே உட்காந்துருங்க. நீங்கள் யாரும் வராதீங்க. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே நீங்கள் என்ன பண்ணி இங்கே வெயிட் பண்ணுங்க. கைஸ் மைக்கை வந்து அவசரத்தில் விட்டு வந்துட்டாங்க. ஸோ 3 கேமரா செட் பண்ணிக்காங்க. 3 கேமராவுக்கான மைக்கு தான். நீங்கள் என்ன பண்ணி இங்கே வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோன் வரும்போது மட்டும் வாங்க, ஓகேங்களா? சரி, நீங்கள் மூலையில் வெயிட் பண்ணுங்கள். அது எத்தனாவது வீடு? லாஸ்ட் வீடு தானே? டெட் எண்டு லெஃப்ட் சைடு தான் சொன்னீங்க. ரைட், ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாகை 360 ஃபினான்ஸ் அப்படி தான் போக போகிறோம். ஏன்னா வந்து இல்லை நாங்கள் யூடியூப் சேனல் எதுவும் மென்ஷன் பண்ணல, வெறும் நாகை 360 மட்டும்தான் நம்ம ஐடி கார்டில் போட்டிருக்கோம். அவங்களுக்கு யூடியூப் சேனலு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ கரெக்டாக இது பண்ணிக்கோ.
நீங்க என்ன பண்ணுங்க கார்லயே உட்காந்துங்க, பஸ் உள்ள வராங்க, ஸ்டாஃப் மாதிரி கார்லயே உட்காந்துங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு நான் கூப்பிட்டா மட்டும் வாங்க. ஓகேவா? ஜிம் போடு, காலையில இப்பே போடாம. மா மா ஆமா, இது நாகை 360 ஃபினான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இது குமார் எங்க வீட்டுக்காரா? சாந்திங்கிற. சரி சரி சொல்கிறேம்மா. வீடு என்ன ஃபர்னிச்சர்லாம் வச்சுருக்கீங்களா? புரியலையே நீங்க சொல்றதெல்லாம். என்ன திருடனா? நான் வந்து இல்ல அதுக்கு இல்ல, நீ கேட்டுட்டு உள்ள போனீனா என்ன அர்த்தம்? உள்ள போலமா, பேசு. உள்ள போலமா. வேற என்ன? நாங்க இது ஃபினான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஃபினான்ஸ் கம்பெனி, நாகை 360 ஃபினான்ஸ் கம்பெனி. என்னத்துக்கு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. இருமா சொல்றேம்மா. உங்க பேர் வந்து சாந்தியா? ஆமா சாந்தி. இது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் லோன் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் பாரு. இன்ட்ரெஸ்ட் என்ன போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த மகாலட்சுமிங்கிறவங்க வீட்டில் அது வீடு ஜப்தி பண்ணியாச்சுல்ல? அது பண்ணி சைன் போட்டு அது பண்ணிட்டாங்க. அது ஓகே. ஏன்னா வந்து நம்ம லோன் கட்டாதனும் உடனே வீட்டை வந்து இது பண்ண மட்டும் தான். அப்படின்னா வீட்டில் உள்ள அந்த பொருள், அந்த ராஜேஷ் பைக் தூக்குனீங்களா? ஆமா சார், அவங்க பைக் எடுத்துன்னு போய் நம்ம ஃபினான்ஸ்ல விட்டாச்சு இல்லை? ஏன்னா வந்து நம்மளை விட்டு ஏறுறாங்க. அது நம்ம யாருக்கு பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சார் அந்த அம்மாவோட டீட்டெயில் கொஞ்சம் எடுங்க சார். இவங்க 1 லட்ச ரூபா லோன் சாங்ஷன் ஆகிருக்கு சார். 1 லட்ச ரூபா எடுத்திருக்காங்களா? ஆமாம் சார். எவ்வளோ கட்டியிருக்காங்க? இருமா பார்த்து சொல்கிறேம்மா. இருமா 20,000 தான் சார் கட்டியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? நான் 2 மாதம் உனக்கு டைம், 2 மாதம் டைம் கொடுக்கணும். அதுக்கு மேலே டைம் கொடுக்கலாமா உங்களுக்கு? நான் வந்து எப்படி யார் பஸ் உட்காந்துருக்கேன்? மேனேஜர் விட்டு ஏறியான்னு ஏறான். இருமா சொல்றேன்ல. உங்க பேர்ல தான் சாந்தி, நீங்க தானே? நாங்க தான் சாந்தி. குமார் யாரு? குமார் என் வீட்டுக்காரங்க. அதாங்க பேர் சார். இது சாங்ஷன் ஆயிருக்கு. இங்க பாருங்க, எங்க பாருங்கம்மா, அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. யாரு இவங்க? ஸ்ரீஜாங்கிறவங்க யாரு? என் பொண்ணுதான். உங்க பொண்ணு தானே? ஆமா. உங்க பொண்ணு தான் 1 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்காங்க. என் பொண்ணு அப்படியே எடுக்க மாட்டாங்க. என் பொண்ணு எனக்கு தெரியாது. இருமா இருமா ஒரு நிமிஷம். யாருமா அது? ஸ்ரீஜாங்கிற யாரு? என் பொண்ணு தான்ப்பா. ஸ்ரீஜா உங்க பொண்ணு தானே? ஆமா. இங்க பாருங்க. சரிம்மா எப்படிங்க சார்? நோமா படிக்க தெரியுமா? படிக்க தெரியும்பா. இங்க பாருங்க, திஸ் அக்ரிமெண்ட் ஃபார். குடுப்பா, நான் படிக்கிறேன். குடுப்பா. இருங்க, நீங்க படிங்கன்னா படிங்கம்மா. ரெண்டாயிரத்தி 24 எடுத்திருக்காங்க லோனு. 2026 படிக்கிறேன். இருப்பா, என் பொண்ணு எடுத்தாலும் என்ன எனக்கு கஷ்டமா இருக்கு. இருப்பா. படிச்சுட்டு சீக்கிரம் டக்குன்னு இது பண்ணுமா. லோன் எடுத்துருங்க, கட்டாம இருக்கிறீங்க. பொருள் தூக்க போறோம் நாங்க. இதான் சார் அவங்க கட்டாத ரெசிப்ட். கட்டினது மஸ்ட் ஒரு ரெசிப்ட் தான். அம்மா இங்க பாருங்க, வாம்மா இங்க பாருங்க. இங்க பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் நல்லா பாருங்கம்மா. பிரின்சிபல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 1 லட்ச ரூபாய். கீழே எவ்வளவு போட்டிருக்கு? 20,000 ரூபாய். 20,000 போட்டிருக்கு. 20,000 கட்டிருக்காங்க. புரியுதுங்களா? பேலன்ஸ் இருக்குது இங்க 60,000 போட்டிருக்கா. டோட்டல் அமௌண்ட் 60,000 பிளஸ் வந்து எப்ப வாங்கினாலும் என்னன்னு நீங்க காட்டுறது எல்லாம் சரிதான் பை. என் பொண்ணு என்ன பேப்பர் காட்டுறமா இல்லையா? நாங்க காட்டுறீங்கதான். பேப்பர் காட்டுறமா இல்லையா? காட்டுறீங்கதான். நீங்க நான் பாக்குறேன். எனக்கு டென்ஷனா இருக்குது பாருங்க. இன்ட்ரெஸ்ட் பாருங்க, 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டுருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இன்ட்ரெஸ்ட் 30,000 ரூபாய். ஓகேங்களா? அவங்க 20,000 கட்டிடுறாங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 60,000 பிளஸ் 30,000 90,000 நீங்க கட்டணும் பேலன்ஸ். என் பொண்ணுக்கு நான் கால் பண்ணி நான் கேக்குறேன். இருங்க என் பொண்ணுக்கு நான் பேசிட்டு தான் நானே அடுத்து நான் என்ன சொல்றேன். வெளியேறு. நீங்க உள்ள வரீங்க? ஏன் உள்ள வரீங்க?
வெளிய சீக்கிரம் பொருளா போகணும். சோபா செட்டு இந்த கட்டிலு சோபா செட்டு கட்டிலு எங்க அதை பேனாங்க என்னதான் நீ பண்ற ஒண்ணுமே புடுங்க மாட்டற நீ வந்து அசிங்க பண்ணி நிக்க கூடாது. எது? கீழ என்ன இருக்கு? லோ. நீ அசிங்க பண்ணி நான் என் பொண்ணு இது கேட்டு தான் நான் கால் பண்ணுவேன். இரு வெயிட் பண்ணு. ஹலோ எங்க இருக்கற? ஹலோ எங்க இருக்கற? லோன் கட்டறதுக்கு வக்கு கிடையாது. சோறுதீங்களா சோத்துல உப்பு போடுதீங்களா என்ன செய்றீங்க? அதெல்லாம் நீ பேச கூடாது. அதெல்லாம் நீ பேச கூடாது. புரியுதா? நாங்க கட்டுவோம். என் பொண்ணு எனக்கு தெரியாத வாங்கி இருக்கறல என்னன்னு தெரியல. ஏமா பேசுமா ஃபர்ஸ்ட். ஹலோ கட்டு. ஹலோ எங்க இருக்கற? ஸ்ரீஜாங்கற பேர்ல எடுத்துறாங்க ஓ லோன். என்ன வாங்குறீங்க? இந்த லோன் கார வந்து நீ லோன் எடுக்க சொல்லிங்கறா. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உன்னை சாவச்சு போட்டுருவான். எப்படி போட்டுருவான் நீ? இது வரைக்கும் நாங்க கவனமா இருக்கிறோம் இங்க. அம்மா நீ வெட்டி போடுங்க குட்டி போடுங்க முதல்ல எல்லாம் போடு. கவனமா இருக்கிறோம். நீ லோன் வாங்கி இருக்கியா? லோன் வாங்கி இருக்கன்னு சொல்லிட்டு இங்க 2 பேர் வந்துருக்காங்க. வீட்டுக்கு வரியா இல்லையா நீ? பொருளே பேன. வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கா. நீ அவ்வளவுதான் உன்னை சாவச்சுன்னு வச்சுக்கா. நீ இது வரைக்கும் நான் வீட்டுக்கு உங்க அப்பனும் சரி நானும் சரி ஒரு லோன் வாங்கினது கிடையாது. என்ன 1 லட்சம் ரூபாய் நீ வாங்கி இருக்கிறியாங்க எங்களுக்கு தெரியாதா? பாக்கிட்டு பா வெள்ள நிக்காங்க பாருவா. சீக்கிரம் வா. என் பொண்ணு வரட்டும் இரு. என் பொண்ணு வரட்டும். என் பொண்ணு வந்தோடனே பேசி எனக்கு தெரியாது. நீ லோன் எடுத்ததுலாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன கேட்டா லோன் கொடுத்தீங்க? என்ன கேட்டா லோன் கொடுத்தீங்க? உங்க பொண்ணு பாருங்க உங்க பேருக்கு சேர்ந்தா வந்திருக்கீல. என் பேர் சேர்ந்துதான் வந்திருக்கு. எனக்கு தெரியாது அவ எடுத்து இருக்கா. நீங்க என்ன கேட்டு கொடுக்கல. என் பொண்ணு வரட்டும். என் பொண்ணை கேட்டுதான் நான் எந்த ஒரு இதுவும் நான் செய்வேன். நானு லோன் கட்ட வக்கல யாரோ பிளான் பண்ணிட்டீங்களா? சாப்பிடுறவங்க புரியுதா? என் பொண்ணு வாங்கி இருக்கா. புரியுதா? ஆபீசர்மா மரியாதை ஆபீசர் நான் ஆபீசர் மயிர் ஆபீசர் நாங்க எல்லாரையும் நாங்க பாப்போம். அஜாலக்கா உஜாலா டென்டா நிப்போம். எனக்கு அதெல்லாம் தெரியாம பொண்ணு வரலாம் வெயிட் பண்ண முடியாது. நான் உள்ள வந்து வேலை எடுக்க போறேன். இது என் பொண்ணு வந்த பிறகு தான் எடுக்கும். நான் எதுவும் பேசுறேன். சும்மா நான் இங்க வந்து வீட்டுக்குள்ள நினைக்கிறேன். அவ்வளவுதான் உங்க 2 பேருமே சொல்லிட்டேன். என்ன நினைச்சிருக்கீங்க? ஆள் இல்லாத வீடு என்ன பண்ணலாம்னு பாக்குறீங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நானு. ஐடி கார்டு கிட்டி கார்டு எனக்கு தெரியாது. நான் பொண்ணு வரட்டும். சொல்றேன் பொண்ணு வரட்டும். மா ஓ மேடம் மா ஓ நான் உனக்கு என்ன நினைச்சிருக்கீங்க? ஆள் இல்லாத வீட்டுல என்ன பண்ணலாம்னு வந்துட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டேன். என் பொண்ணை நான் போன் பண்ணிட்டேன் வரேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி நீ என்னத்து கத்து தள்ளி நிக்கிறா? நான் போலீஸ் போன் பண்ணிட்டேன். போலீஸ் போன் பண்ணி இப்ப வீட்டுக்கு வந்து சொல்லிட்டேன். நான் என்ன என் பொண்ணு வரணும்னு சொல்லிட்டேன். எதுக்கு நீங்க கால் தரீங்க? இது நான் வர வரைக்கும் மா சொல்றேன் கேளு மாமா. மா ஹலோ ஏங்க நீ வாங்க உள்ள போயிட்டு கதவு சாத்திட்டாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ வாங்க 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 வாங்க. என்ன கள்ள கோவம் ஆயிட்டாங்களா? என்ன கட்டி பாட்டா நீ வாங்க உங்களுக்கு தான் இருக்கு வேட்டா நீ. சீக்கிரம் வாங்க. இருங்க வந்துடுறேன். 2 நிமிஷம். வாங்க வாங்க. A few moments later. எஸ் எப்படியான போட்டு பட்டாங்க. தரக மாட்டறாங்க நீ வாங்க. வா கதவு தரமா. மா மா கதவு தரமா நான் தான் வந்திருக்கேன். என்ன லோன் வாங்குறேன்னு சொல்லி சொல்றேன். அம்மா 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 இருமா அம்மா 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 பொண்ணு போட்டு அடிக்கிறா இருமா. என்ன லோன் இது? அம்மா ஏமா அடிக்கிறீங்க? ஏன் என்னது? என்னடி பேசுறீங்க? என்னது? அந்த ஜோடி என்ன சொல்லிட்டு ஏங்க நானே உங்க அப்பனா ஒரு வாட்டியாச்சு இந்த லோன் ஏமா ஏமா இருமா. டாக்குமெண்ட் நான் என் பொண்ணு நான் நடக்கிறேன். உங்க பொண்ணு மேடம் 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்குனது உண்மையா இல்லையா? ஆமா வாங்குனேன். அந்த அந்த டாக்குமெண்ட் கிழிச்சு நான் கேஸ் கொடுப்பேன். நான் உங்களுக்கு 10 பத்துக்கியா? அதுவே 10 போடுங்க. கேளு மேடம் டைம் ஆகுது மேடம். உள்ள புந்தல அம்மா 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 டாக்குமெண்ட் அம்மா டாக்குமெண்ட் ஒரு பொண்ணுக்காக 1 லட்சம் ரூபாய் தர மாட்டியா? 1 லட்சம் தாண்டி அதுதான் எனக்கு பெருசு. என்ன பண்ண நீ? என்னது ஆரி போட்டெக்ஸ் பண்ண? அம்மா அம்மா அம்மா
ஏமா இதெல்லாம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சுட்டு வச்சுக்கா வெச்சு ஒரு செவிட்டா வாங்கிக்கோ சார் செஞ்சு விடு காசுலாம் இல்ல சார் வேணா எங்க வீட்டுக்கு போங்க சார் ஏய் வெளில போய் எடுத்துக்கலாமா ஏமா டிவி ஏமா யார் வீட்டுக்கு சார் எடுத்துக்கோங்க சார் இரு உங்க அப்பா என்ன ஒரு வெட்டி போட சொல்லிட்டாரு இரு மாமா டிவி எடுத்துக்கணும் சார் டிவி எடுத்துக்கணும் ஏன்னா நீ சம்பாதிச்சது இருமா காசு கட்டலாம் அப்புறம் டிவி எடுக்கணும் சார் இருங்க சார் இல்ல நீ பண்ண கட்டிட்டு என்ன நீ நினைப்பாங்க நான் ஒண்ணு நினைக்கிறேன் இங்க அம்மா போய் உன் மாமனுக்கு சொல்லிடுவேன் நான் இங்க பாருங்க அம்மா ஒண்ணும் இல்ல அம்மா கல்யாணம் வச்சுருக்கிற 1 லட்சம் ரூபாய்க்கு பேசியல் பண்ணா இத பண்ணா அதை பண்ண இது கூட பண்ண முடியாதா பண்ணனா துட்டு வச்சுட்டு பண்ணனா உனக்கு லோன் வாங்கி பண்ண சொல்றாங்க அண்ணா அம்மா சார் இங்க அம்மா வீட்ல வீடியோ எடுத்துவா TV. ஏன்னா இவன் சம்பாதிச்சு வச்சுக்கிறா பாரு கொட்டி இல்ல உங்க அப்பா தானே சம்பாதிச்சான் பாரு அம்மா டிவி நான் சம்பாதிச்சிருக்கேன் அம்மா டிவி எடுத்துக்கலாமா எடுத்துட்டு வா மா காலி நீ வெட்டி பண்ணு ஓ காலி வெட்டிடா அவனுக்கு ஏமா நாங்க இது வரைக்கும் இவ்வளவு வருஷம் இந்த ஏரியால இருக்கிறோம் மொத்த வந்ததுல என் வீட்டுல லோனு ஏமா சார் நீங்க வந்து டிவி எடுத்துக்கோங்க சார் அப்ப நான் சம்பாதிச்சு டிவி எடுத்துலாமா இல்ல காலை வெட்டிட்டு என்ன நினைச்சுக்கிறா என்னமா நீ நான் கேட்டுங்கிறேன் கேட்டு சொல்லி நீங்க நான் வழியா உங்க அப்பா நான் சம்பாதிச்சு விடா டிவி எடுத்து வந்து டிவி எடுத்து வந்து படி அப்படியே படி வீட்டு வாசல் பண்ண காலை வெட்டி படி மா லோன்ல இல்லம்மா கதை தரமாமா லோன்ல இல்லம்மா கதவு திறங்கம்மா லோன்ல இல்லம்மா கதவு திறங்க லோன் நான் அதிகமா எடுப்பேன் உங்க அப்பா கிட்ட இப்பதான் போன் பண்ண நீ லோன் வாங்கிக்கலாம் அந்த ஆள் வர நீ இருக்கிறான் லோன் இல்ல எங்க பாருங்க லோன் இல்ல இங்க வாடா என்னது பாத்து இது உங்க பொண்ணு இவ்வளவு நாள் எவ்வளவு என்ன இது இங்க பாருமா நாங்க சாப்பாடுக்கு கூட 10 ரூபாய் கடை வாங்க மாட்டோம் என்ன இது ஏமா லோன் இங்க பாருமா அதை கீச்சர் பாருமா லோன் இல்லம்மா பிரிச்சால கொண்டால நான் அந்த பணத்தை நான் கொடுக்க முடியாது ஏமா நீங்க குடுக்கவே வாடா அவகிட்ட குத்தியா அவகிட்ட நீ வாங்கிக்கோ நான் கொடுக்க முடியாது லோனே எடுக்கலம்மா ஏய் எடுக்காது எதுக்கு நீ வரானுங்க இங்க அம்மா லோன் எடுக்கலாம் இங்க பாருங்க இது புடிங்க லோனே எடுக்கல பிராக்கு பிராக்கு என்னது எனக்கு புரியல எனக்கு மா பிராக்கு தாங்களே இதெல்லாம் அங்க வச்சிருக்கீங்கடி நான் யார் வீட்ல வந்து இதெல்லாம் பண்ணா 4 பேர் பாக்குறது முன்னாடி நினைப்பாங்க இங்க பாருங்க அது புரியலமா இங்க பாரு நான் சொல்றது நல்லா கேளுமா இவங்க நாங்க வந்து யூடியூப் டிவி சேனல் இருக்குல்ல ஆமா அதுல வந்து இந்த வீடியோ காமெடி வீடியோ எல்லாம் பண்ணுவோம் உங்க பொண்ணுதான் உங்களை பிராங்க் பண்ண சொன்னா இங்க பாருங்க அவர் கேமரா ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க இவர் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இது வந்து நாங்க போலியா ரெடி பண்ணதுதான் உங்க பொண்ணு பேர்ல ஒரு காமெடி வீடியோ இது யூடியூப்ல போடுவோம் இல்லப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அழுவாதீங்க என் பொண்ணு அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் நான் பயந்துட்டேன்ப்பா நானு இல்ல உங்க பொண்ணு பொண்ணு அடிச்சிட்டேன் சாரி இல்ல அடிச்சிட்டேன்ப்பா சாரி பரவாயில்ல பொண்ணு அம்மா உங்க பொண்ணு என்னம்மா சொன்னாங்க எங்க அம்மா கோவமே போட மாட்டாங்க ஒரு அடி கூட அடிச்சதே பெருமையா சொல்லிட்டு வந்தாங்க அந்த உடனே அடிக்கிறமா நீ என்ன இல்லம்மா 1 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னமோ சொல்ற கிராந்துன்ற இதெல்லாம் எனக்கு என்னமா தெரியுது நீ சொல்லு நான் அக்கத்தல பக்கத்துல கூட ஒரு 10 ரூபாய் கடை வாங்க மாட்டேன் உன் அப்பனுக்கு தெரியும் புரியுதா உங்க அப்பா இதெல்லாம் தெரியும் உங்க அப்பனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் நீ வாடி செல்லம் பாப்பா வா உள்ள வா தம்பி இல்ல வாப்பா 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 மன்னிச்சுப்பா வாப்பா இல்ல பரவாயில்ல வாப்பா உட்கார் வைடி
தண்ணி தண்ணி முள்ளு தண்ணி முள்ளு குடு பரவாயில்ல தண்ணி குடி ராஜா பரவாயில்ல தண்ணி எடுத்துனாரு சாப்பிடுங்க இல்ல பரவாயில்ல வேணாம் ஐயோ வாணாங்க சொல்லுங்க டீயா காஃபியா என்ன வேணா சொல்லுங்க வா இங்க பாருங்க ராஜா மன்னிச்சுங்க ராஜா சரி பரவாயில்ல ஏன்னா என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாப்பா அதனாலதான் என் குழந்தைய நான் விளையாடிச்சிட்டேன் ராஜா அப்படியா ஆமாப்பா சரி உட்காருங்கம்மா அம்மா உட்காருமா நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன் தெரியும் சொல்லும் என்ன தெரியும் நான் வீட்டை விட்டு வெளில போயிருந்தா உங்க அப்பா ஏதோ சம்பளத்தெல்லாம் நானும் கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன் அம்மா இல்ல சும்மா அவங்க பண்ண சொன்னாங்க என் குழந்தை நான் ரொம்ப வச்சுப்பா வச்சுட்டேன்னா அவ வாங்க மாட்டான்னு தெரியும் கடன் தான் வாங்க மாட்டான்னு தெரியும் வாங்கி என்ன வந்து பேசல் கீசல் எல்லாம் சொல்றா தாரு எல்லாம் சொல்றா இதெல்லாம் நமக்கு என்னப்பா தெரியுது இவ பேசுறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது 1 லட்சம் ரூபாய் வாங்கினா அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் நீ சொல்லுப்பா என் குழந்தை வாங்க மாட்டாப்பா சரிம்மா கிட்ட சொன்னேன் வாங்க அவங்க கடன்லாம் வாங்கல சொல்லி இருக்கலாம்லப்பா என் மாமி ராங்கெல்லாம் என்னப்பா தெரியுது நம்மளுக்கு சரி இல்ல இங்க கேமரா வச்சிருக்கீங்க கேமரா ஆன் பண்ணவே முடியல நீங்க அப்பயே இதை ஆன் பண்ணி வச்சிருந்தா கூட கரெக்டா இருந்திருக்கோம் நாங்க இதை ஆன் பண்ணவே இல்லை நாங்க வெளியிலே இருந்துட்டோம் கடைசி வரைக்கும் இங்க பாருங்க இங்க ஒரு கேமரா ஒன்று வச்சிருந்தோம் நாங்க உள்ள அந்த மூலையில இதை எங்களால ஆன் பண்ண முடியல ஆனா நீங்க மட்டும் இதை ஆன் பண்ணிட்டு வந்துடும் நான் எனக்கு ஐடியாவே இல்லை ஆக்சுவலா நாங்க வெளியில 2 கேமரா அங்க நாங்க ஆன் பண்ணிட்டோம் இதை எங்களால ஆன் பண்ண முடியல சும்மா ஒரு ஃபன்னு தாமா இது வந்து இந்த யூடியூப் இருக்குல்ல அதுல போடும் அதில் போடலாம்ல சரி நன்றி சரி வரமா சரி போயிட்டு வரோம் ஒரு நாள் எடிட் பண்ணி போடுவோம் பாருங்க நீங்க போடுங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் வரமா இவ்வளவு கேமரா